தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல கோரா 2 வெப் சீரிஸ் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கோட நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. மொத்தமா 6 எபிசோடு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடுமே ஆவரேஜா 40 to 45 மினிட்ஸ் டியூரேஷன். ஒரு ஸ்மால் சைஸ் வெப் சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோரா 1 வெப் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதிர்பார்க்காத ஒரு ஹிட் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஸ்லோ பர்ன் மிஸ்ட்ரி த்ரில்லரா கொடுத்திருந்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. ஸோ அந்த வெற்றியை தொடர்ந்து கோரா 2 வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வருண் சோப்தி சீசன் 1ல வர வருண் சோப்தி தான் வந்து பாத்தீங்கன்னா சீசன் 2லயும் கண்டினியூ ஆகுறாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகி தன்னுடைய மனைவி குழந்தைகளோட ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வாழணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ இவருடைய மேல் அதிகாரியா தான் வந்து பாத்தீங்கன்னா மோனா சிங் வராங்க. மோனா சிங்க்கு தான் இவர் வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. சோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஒரு மர்மமான பெண் வந்து பாத்தீங்கன்னா கொலை செய்யப்படுறாங்க. ஒரு என்ஆர்ஐ பெண். சீசன் 1ல எப்படி ஒரு கொலையோட ஆரம்பிக்குதோ அதே போல சீசன் 2லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொலையோட ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த கொலையை பண்ணது யார் அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷனோட இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா தொடங்குது. சோ இதுக்கு பேர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில சம்பவங்கள் நடக்குது. ஒரு பெண்ணை தாக்குறாங்க, ஒரு ஃபயர் இன்சிடென்ட் நடக்குது. சோ இந்த சம்பவத்துக்கும் இந்த மெயின் கேஸுக்கும் என்ன சம்பந்தம், அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் இந்த கொலையாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு பரபரப்போட தொடங்குது இந்த கோரா 2. இந்த கோரா 2 பத்தி அலசணும் அப்படின்னா, கோரா 1 மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு ஒரு காரணமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மர்டர் மிஸ்டரியை தாண்டி அந்த போலீஸ் ப்ரொசீஜரை காட்டின விதம். அதாவது இந்த போலீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க பர்சனல் லைஃப்ல நடக்கிற விஷயங்கள், சம்பவங்கள், வலிகள், வேதனைகள் எல்லாம் இந்த கேஸுக்கு எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க கோரா 1ல. இந்த கோரா 2லயும் அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இதுல ரொம்ப ஆழமா காட்டிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அதாவது பர்சனல் விஷயத்துல நடக்கிற சம்பவங்களை ரொம்ப அழுத்தமாகவும் ரொம்ப உணர்ச்சி பூர்வமாகவும் ரொம்ப ஆழமாகவும் காட்டியிருப்பாங்க. ஸோ அது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ஸ்லோ பர்னிங்கா தோணுச்சு. ரொம்ப ஸ்லோவா போற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கோரா 2 சீசன்ல அந்த இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி ரசிக்கக்கூடிய வகையில அமைச்சிருந்தாங்க. அதே போல இந்த கொலையை பண்ணது யார் அப்படிங்கிற ஒரு மர்டர் மிஸ்ட்ரியை வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ரிவீல் பண்ணாம அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ரிவீல் பண்ணுவாங்க. அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரபரப்பையும் ஒரு கியூரியாசிட்டியும் கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மேக்கிங் வைஸ் இன்னும் சூப்பரா எடுத்திருந்தாங்க. என்னதான் ஒரு பரபரப்பான சுவாரஸ்யமான ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லரா கொடுத்திருந்தாலும் இந்த வெப்சீரிஸுடைய நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா கொண்டு போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மெதுவா நகரக்கூடிய திரைக்கதையா கொடுத்திருந்தாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரபரப்பான ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் விரும்புறவங்களுக்கு இது கொஞ்சம் ஒரு நெகட்டிவா தோணலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா பல கிளைக்கதைகள், அது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் தவிர்த்திருந்தாங்க அப்படின்னா ஒரு தரமான ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லரா இது அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்லோவான ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் ரசிக்கிறவர்களுக்கு கண்டிப்பா இது ஒரு தரமான வெப் சீரிஸா இருக்கும். இந்த வெப் சீரிஸுக்கு எம்பி3 கொடுக்குற ரேட்டிங் 5-3. அடுத்த மாசத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.